ஓகே. நாங்க வந்து என்ன செய்வோம்னு சொன்னால் 2017 பேப்பர் அடுத்த டிஸ்கஷனுக்குள்ள வருவோம். இந்த கேள்வி வந்து உண்மையா பொறுத்த வரைக்கும் நம்மளால வந்து ஏ பார்ட் பி பார்ட்னு ரெண்டு பார்ட் இருக்கு. ஏ பார்ட் வந்து ஈருறுப்பு விரிவு சம்பந்தமான கேள்வியும், பி பார்ட் வந்து எனக்கு தொடர்கள் சம்பந்தமான கேள்வியும் இருக்கு. ஏ பார்ட் வந்து ஏ பார்ட் வந்து நமக்கு இப்போதைய சிலபஸ்க்கு வந்து நமக்கு முழுசா செய்ய இயலாது. நம்மளோட பொது சிலபஸ்க்கு 2019க்கு பிறகு வந்து அதி உயர் குணகம், அதி உயர் உறுப்பு சம்பந்தமான விஷயங்கள் இல்லை. அப்போ ஏ பார்ட்ல வந்து நமக்கு பாதி செய்யலாம், பி பார்ட் வந்து நமக்கு முழுசா செய்யக்கூடியதாக இருக்கும். கரெக்டான ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் நினைக்கல, நான் இதுக்கு முன்னுக்கு வந்து ஈரோடு விரிவு தியரி வந்து நான் உங்களுக்கு ரிவிஷன்ல கதைக்கலன்னு சொல்லி நான் உங்களுக்கு குயிக்கா நான் வந்து ஞாபகப்படுத்துறேன். இப்போ ஈருறுப்பு விரிவுன்னு சொன்னால் இங்க பாருங்க, முதலாவது வந்து ஏ சக பியினுடைய ஓராம் அடுக்குன்னு சொல்லி எடுப்போம். ஏ சக பியின் ஓராம் அடுக்குன்னு சொன்னால் அங்க ரெண்டு உறுப்புகள் இருக்க போகுது. இது என்ற முதலாவது உறுப்பு, இது என்ற ரெண்டாவது உறுப்பு. அதே மாதிரி ஏ சக பியின் ரெண்டாம் அடுக்குன்னு சொன்னால், ஏ சக பியின் ரெண்டாம் அடுக்குன்னு சொன்னால் ஏ வர்க்கம் சக 2 மடங்கு ஏபி சக பி வர்க்கம்னு சொல்லியிருக்க போகுது. இது எங்க முதலாவது உறுப்பு, இது எந்த ரெண்டாவது உறுப்பு, இது எந்த மூன்றாவது உறுப்பு. அதே மாதிரி பாருங்க, ஏ சக பி இந்த கணம்னு சொன்னால், ஏ சக பி இந்த கணம்னு சொன்னால் ஏ கணம் சக 3 மடங்கு ஏ வர்க்கம் பி சக 3 ஏ பி வர்க்கம் சக பி கணம். இங்க கணம் இருந்தா இங்க 4 உறுப்புகள் இருக்க போகுது. இது எந்த முதலாவது உறுப்பு, இது எந்த ரெண்டாவது உறுப்பு, இது எந்த மூன்றாவது உறுப்பு, இது எந்த நான்காவது உறுப்பு. இங்க பாருங்க, இங்க ஒரு தொடர்பு ஒன்று இருக்கு. ஓராம் அடுக்கா இருந்தா 2 உறுப்பு, ரெண்டாம் அடுக்கா இருந்தா 3 உறுப்பு, மூன்றாம் அடுக்கா இருந்தா 4 உறுப்புகள் இருக்க போகுது. இப்படியாக இருந்துச்சுன்னு சொன்னால் எண் வந்து ஒரு நேர்முறை எண்ணாக இருக்கும்போது, எண் வந்து ஒரு நேர்முறை எண்ணாக இருக்கும்போது ஏ சக பியினுடைய ஏசக பியினுடைய எண்ணாம் அடுக்குல எத்தனை உறுப்புகள் இருக்கும்? ஒன்றா இருந்தா 2, ரெண்டா இருந்தா 3, மூன்றா இருந்தா 4, இதை விட ஒன்று ஒன்று கூட. அப்ப என்ன இருந்துச்சுன்னு சொன்னால் என் பிளஸ் ஒரு உறுப்புகள் இருக்கும். அப்ப நான் என்ன செய்யலாம்னு சொன்னால், அப்போ இவரை நான் வந்து விரிச்செழுதினால் எனக்கு ஓகே, நம்ம உறுப்புகள் முதலாவது உறுப்பு T1, ரெண்டாவது உறுப்பு T2, மூன்றாவது உறுப்பு T3, அப்படியே கடைசியா இதுல வந்து முடிய போகுது N+1ல வந்து முடியும். மொத்தமா N+1 உறுப்புகள் இருக்க போகுது. சரிதானே? எனக்கு வந்து இதை இப்படி எழுதுறது பிடிக்குது. நீங்க நேரடியா சிக்மாவை யோசிச்சீங்கன்னு சொன்னால் நாங்க வந்து உண்மையான வடிவத்தை விடுவோம். நீங்க இதை யோசிச்சீங்கன்னு சொன்னா இதை நீங்க ஒன்று எப்படி எழுதலாம்னு சொன்னால், ஒன்று ஈஸியா நீங்க சிக்மா வடிவத்தில் எழுதுதாக இருந்துச்சுன்னு சொன்னால், சிக்மா 1, 2, 3 தானே போய்க்கு இருக்குது. அப்போ நீங்க ஆர் சமன் 1ல இருந்து என் வரைக்கும் N+1 வரைக்கும், ஓகே, ஆர் சமன் 1ல இருந்து N+1 வரைக்கும் டி ஆர்னு சொல்லி போடலாம். அப்போ நீங்க ஆறுக்காக 1 போட்டீங்கன்னு சொன்னா T1 வரும், ஆறுக்காக 2 போட்டீங்கன்னு சொன்னால் T2 வரும், ஆறுக்காக 3 போட்டீங்கன்னு சொன்னால் T3 வரும். அதே மாதிரி கடைசி ஆறுக்காக N+1 போட்டீங்கன்னு சொன்னால் Tn+ வரும். ஆனா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது இது ஓகே. நீங்க சிக்மா வடிவத்தை எழுதும் போது இப்படியும் எழுதலாம். ஆனா இப்படி எழுதினா எனக்கு இந்த TRக்கான பொது உறுப்பு எழுதும் போது எனக்கு கொஞ்சம் சிக்கலா இருக்கும். சொன்னா கொஞ்சம் பெரிய ஃபார்முலா மாதிரி இருக்கும். அப்போ நாங்க இங்க வந்து என்ன, எப்படி நாங்க அதை எழுதுவோம்னு சொன்னால், எனக்கு இதை இப்படி எழுதலாம் தானே, சிக்மா TR+1, TR+1. அப்ப எனக்கு முதலாவது உறுப்பு வேணுமாக இருந்தால் நான் ஆறுக்காக என்ன செய்யணும்? T1 வேணுமா இருந்தா ஆறுக்காக 0 போடணும், T2 வேணுமா இருந்தா ஆறுக்காக 1 போடணும். அப்போ இங்க எனக்கு ஆர் வந்து என்ன செய்ய போகுதுன்னு சொன்னால் 0ல இருந்து எனக்கு N+1 வேணுமா இருந்தா ஆறுக்காக என்ன போட்டா சரி, என்ன போட்டா சரி. நான் இங்க என்ன செய்வேன்னு சொன்னால் A+B எண்ணாம் அடுக்கு அப்படிங்கிறது, ஓகே,
a பிளஸ் b இந்த எண்ணாம் அடுக்கு அப்படிங்கிறது நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஈருறுப்பு விரிவுகளின் ஈருறுப்பு கோவைகளின் விரிவுன்னு வரும்போது நாங்க இதை இப்படி யோசிச்சோம்னு சொன்னால் எனக்கு இலகுவாக இருக்கும். இங்க இந்த பொது உறுப்பு டி ஆர் பிளஸ் ஒன் அப்படிங்கிறது எதுக்கு சமனா இருக்கும்னு சொன்னால் டி ஆர் பிளஸ் ஒன் அப்படிங்கிறது என்சிஆர் என்சிஆர் இன்டூ ஏனுடைய என் மைனஸ் ஆர் இன்டூ பியினுடைய ஆறாம் அடுக்காக இருக்கும். இவ்வளவு தான். இது தெரியுமா இருந்தா நீங்க ஈருறுப்பு விரிவு கல்வியை வந்து முழுசா செய்யலாம். இவ்வளவு தான் நமக்கு தேவையான விஷயம். ரைட். ஒரு ஈருறுப்பு விரிவுல மொத்தமா n பிளஸ் உறுப்புகள் இருக்க போகுது. அதுல r பிளஸ் ஓராவது உறுப்பு இந்த டி ஆர் பிளஸ் ஒன் அப்படிங்கிறது இதுக்கு சமனாக இருக்கும். இங்க என்சிஆருங்கிறது என்ன? என்சிஆர் அப்படிங்கிறது n ஃபேக்டோரியலுக்கு கீழே n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் இன்டு ஆர் ஃபேக்டோரியல் வரும். இவ்வளவு தான். இது தெரியுமா தான் நீங்க ஈருறுப்பு கேள்வி சம்பந்தமான எந்த கேள்வியும் இப்போ நீங்க செய்யலாம். ஓகே, இப்போ நம்மளுடைய விஷயத்துக்குள்ள வரும். இவ்வளவு தான் தியரியா. நாங்கள் கணக்குகள் வந்து நிறைய செய்திருப்போம். இது தெரியுமா தான் நீங்க எல்லா கேள்வியுமே பெரும்பாலும் யோசிக்கலாம். 90% கேள்விகளை நீங்க செய்யலாம். இப்போ நம்மளோட கேள்விக்கு வாங்க. 5 சக 2x என்ற 14ஆம் விரிப்பு விரியை எக்ஸின் ஏறு வழிகளில் எழுதுக. அப்படின்னா எக்ஸின் அடுக்குகள் வந்து கூடிக்கிட்டே போகும். நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னால் இங்க பாருங்க, இது ஃபுல்லா நீங்க வந்து விரிச்சு என்ன 14 சொன்னா 15 உறுப்புகளையும் வந்து நீங்க எழுத தேவையில்லை. நீங்க வந்து என்ன செய்யலாம், இதை வந்து அந்த சிக்மா வடிவத்துல கொடுத்தீங்கன்னு சொன்னா சரி. இங்க பாருங்க, அப்புறம் என்ன செய்ய போறேன்னு சொன்னால் எனக்கு 5 சக 2x 5 சக 2x இன்வைய 14ஆம் அடுக்கு. இது என்ன வடிவத்தில் இருக்கு? a சக b முழுவதுண்ட a சக b முழுவதுண்ட எண்ணாம் அடுக்கு வடிவத்தில் இருக்கு. அப்படியா இருந்தால் நான் என்ன செய்யறேன்னு சொன்னால் r பிளஸ் ஓராவது உறுப்பு உறுப்பை நான் எடுக்கிறேன். ஓகே, r பிளஸ் ஓராவது உறுப்பு இங்க வந்து டிஆருங்கிறத வேற ஏதோ கதைக்கிறாங்க. அப்போ நான் வந்து இங்க டிஆர்னு கதைக்காம ஒரு எஃப்ஆர்னு சொல்லி எடுக்கிறேன். எஃப்ஆர் சும்மா இங்கேயும் டிஆர்னே சொல்றதுனால இங்க எக்ஸ் ஆறாம் அடுக்கு கொண்டுள்ள உறுப்பு டிஆர்னு சொல்லியிருக்கிறான். எனக்கு தெரியாது இங்க எக்ஸ் ஆறாம் அடுக்கு வந்து டிஆர் ஆகவே இருக்குமா. ஓகே, இதை பார்த்து நான் ஒரு நொட்டேஷனை பார்த்து பாத்தீங்க. நாங்கள் வளமையா டிஆருங்கிறது நாங்கள் எதுக்கு பாவிப்போம்னு சொன்னால் ஆறாவது உறுப்புக்கு தான் நாங்கள் பாவிப்போம். ஓகே, இங்க டி ஆறுன்னு சொல்லி இருக்கிறாங்க. எக்ஸ் ஆறாம் அடுக்கை கொண்டுள்ள உறுப்பு. சில வேளை இந்த கேள்விக்கு வந்து எக்ஸ் ஆறாம் அடுக்கை கொண்டுள்ள உறுப்பு ஆறாவது உறுப்பாகவே இருக்கலாம். சில வேளை மாறியும் இருக்கலாம். இப்போ இப்படி யோசிங்களேன், நான் என்ன சொல்ல, ஏன் நான் இப்படி நொட்டேஷன் எடுக்கிறேன்னு சொன்னால் நாங்க பலமையா எழுதுற மாதிரி எழுதுவோம். ஆர் பிளஸ் ஓராவது உறுப்பு டி ஆர் பிளஸ் ஒன், ஆர் பிளஸ் ஓராவது உறுப்பு டி ஆர் பிளஸ் ஒன் நான் எழுதலாம். ஓகே, உறுப்பு டி ஆர் பிளஸ் ஒன் சமன் என்சிஆர் இன்டூ என்சிஆர் இன்டூ ஏ. ஏன்னு சொன்னால் 5 இந்த என் மைனஸ் ஆர். இங்க எண்ணுங்கிறது 14. அப்போ 14 சிஆர். அப்போ 14 மைனஸ் இன்டூ 2x ஆறாம் அடுக்கு. இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் பார்ப்போம். அப்போ வரப்போகுது 14 CR இன்டூ 5 14 மைனஸ் ஆர் 14 மைனஸ் ஆர் இன்டூ 2 to the power r into x to the power r. இது வந்து என்ன, TR plus 1. பாருங்க இங்க என்ன பிழைக்குதுன்னு சொன்னால் அவங்க சொல்லி இருக்கிறாங்க என்னது, TRங்கிறது x ஆறாம் அடுக்கை கொண்டுள்ள ஒரு. நாங்க வளமையான நோட்டேஷன் இங்க TR அவங்க ஸ்பெசிபிக்கா சொல்லி இருக்கிறாங்க. நாங்க வளமையான குறிப்பிட்டதுன்னா எக்ஸ் ஆறாம் அடுக்கு வந்து இங்க டிஆர் பிளஸ் ஒன் இருக்குது. அதனால வேண்டி நான் என்ன செய்யறேன்னு சொன்னால் நாங்க இங்க டிஆர்னு சொல்லி பாவிக்காம நான் இன்னும் ஒரு எழுத்து பாவிக்கிறேன். ஓகே,
இது சும்மா பெரிய விஷயம் இல்லை, நொட்டேஷன் தான். இங்கேயும் டிஆர்னு பாவிச்சிருக்கனால நான் டிஆர் இல்லாமல் வேறு எதுவும் பாவிக்கிறேன். அப்போ ஆர் பிளஸ் ஓராவது உறுப்பு எஃப் ஆர் பிளஸ் ஒன். எஃப்ல நீங்கள் என்ன வேணாலும் எடுக்கலாம். அப்போ எஃப் ஆர் பிளஸ் ஒன் அப்படிங்கிறது எனக்கு என் அப்படிங்கிறது 14 சிஆர் இன்டூ ஏ, 5 14 மைனஸ் ஆர் இன்டூ 2x இன்ட்டு 6ஆம் அடுக்கு. இவரை நான் சுருக்கி போட்டு எனக்கு வரப்போகுது 14 சிஆர் இன்டூ 15 இந்த 14 மைனஸ் ஆர் இன்டூ 2 டு தி பவர் ஆர் இன்டூ எக்ஸ் டு தி பவர் ஆறாக இருக்க போகுது. ஓகே, நான் என்ன செஞ்சிருக்கேன்னு சொன்னால் இதை விதிச்சொல்லியிருக்கேன். இந்த முதலாவது உறுப்பு F1, ரெண்டாவது உறுப்பு F2, அப்படியே வந்து இந்த கடைசி உறுப்பு வந்து F15 இருக்க போகும். அப்படியாக இருந்துச்சுன்னு சொன்னால் எனக்கு இதன் விரிவை நான் போடலாம். 5 2x 14ஆம் அடுக்கு அப்படிங்கிறது 14ஆம் அடுக்கு அப்படிங்கிறது சிக்மா சிக்மா முதலாம் உறுப்பு வேணும் வந்து ஆறுக்காக என்ன போடணும், பூஜ்ஜியத்தை போடணும். ஆர் சமன் பூஜ்ஜியத்திலிருந்து எனக்கு 15ஆவது உறுப்பு வேணும், அந்த ஆறுக்காக என்ன போடணும், 14 போடணும். 14 வரைக்கும் எஃப்ஆர் பிளஸ் ஒன், எஃப்ஆர் பிளஸ் ஒன்னுக்காக போடலாம். 14 சிஆர் இன்டூ 15 14 மைனஸ் ஆர் இன்டூ 2 டு தி பவர் ஆர் இன்டூ எக்ஸ் டு தி பவர் ஆர். இங்கே நீங்கள் 14 சிஆர்ங்கிறத என்னன்னு எழுதி காட்டேன். இப்போ 14 சிஆர் அப்படிங்கிறது 14 ஃபேக்டோரியல் கீழே 14 மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் இன்டூ ஆர் ஃபேக்டோரியலாக இருக்க போகுது. விளங்குச்சா? விரியில் ஏறுவருக்களில் எழுதியாச்சு. அடுத்து கதைக்கிறாங்க ஆர் சமன் பூஜ்ஜியத்திலிருந்து மேற்குறிப்பிட்ட விரியில் எக்ஸ் இந்த 6ஆம் அடுக்கை கொண்டுள்ள உறுப்பு டிஆர். எக்ஸ் இந்த 6ஆம் அடுக்கை கொண்டுள்ள உறுப்பு டிஆர். இங்க பாருங்க, எக்ஸ் இந்த 6ஆம் அடுக்கை கொண்டுள்ள உறுப்பு, அதாவது இந்த உறுப்பை வந்து அவங்க சொல்றாங்க டிஆர்னு சொல்றாங்க. அப்ப நான் எடுப்போம் டிஆர் அப்படிங்கிறது அப்படி டிஆர் எக்ஸ் இந்த 6ஆம் அடுக்கை கொண்டுள்ள உறுப்பு அப்படிங்கிறது 14 சிஆர் இன்டூ 15 இந்த 14 மைனஸ் ஆர் இன்டூ 2 டு தி பவர் ஆர் இன்டூ எக்ஸ் டு தி பவர் ஆர் என கொள்வோம். இங்க டிஆர் பிளஸ் ஒன்னுக்கு கீழே டிஆர் அதுன்னு சொல்லி காட்டான். அப்போ டிஆர் இதுவாக இருந்துச்சுன்னு சொன்னால் டி ஆர் பிளஸ் ஒன் என்னவாக இருக்கும், டிஆர் பிளஸ் ஒன் கொண்டு வந்து பிரதிடுங்க. 6 இடமெல்லாம் ஆர் பிளஸ் ஒன்னு போடுங்க. இப்போ 14 சிஆர் பிளஸ் ஒன் இன்டூ 15 இன்டூ 14 minus r plus 1 into 2 to the power r plus 1 into x to the power r plus 1. அவங்க சொல்றாங்க e to the tr plus 1க்குள்ள tr. இங்க பாருங்க, அவங்க சொல்றாங்க tr plus 1க்குள்ள tr வந்து பிரதியிடத்தான் இருக்குது. 14 CR plus 1 into 15 இந்த 14 உண்டு போச்சுன்னு சொன்னால் ஓகே, இது அப்படியே வச்சுக்கோங்க. இது வந்து 14 மைனஸ் ஆர் பிளஸ் 1 இன்டூ 2 டு தி பவர் ஆர் பிளஸ் 1 இன்டூ எக்ஸ் டு தி பவர் ஆர் பிளஸ் 1க்கு கீழே 14 சிஆர் இன்டூ 14 மைனஸ் ஆர் இன்டூ 2 டு தி பவர் ஆர் இன்டூ எக்ஸ் டு தி பவர் ஆர். இப்போ இவரை சுருக்கும் போது பாருங்க, ஈஸியாக சுருக்கப்படக்கூடிய ஆக்களை சுருக்குவோம். எக்ஸ் இந்த ஆர் பிளஸ் ஒன்னும் இவரும் வெட்டுப்பட்ட ஒரு எக்ஸ் மட்டும் மிச்சமாக இருக்கும். 2 இந்த ஆறும் இதுவும் வெட்டுப்பட்ட மேலே வந்து ஒரு 2 மட்டும் மிச்சமாக இருக்கும். இப்போ இவரை சுருக்கணும். இங்கே பாருங்க, இதை நீங்கள் யோசிங்க. ஆறுக்காக ஒரு நம்பர் போடுங்க. ஆறுக்காக 10ன்னு போடுங்களே. 10ன்னு போட்டிங்கன்னா கீழே என்ன இருக்கு, 15 4ஆம் அடுக்கு. மேலே ஆறுக்காக 10 போடுங்க. 10 போட்டிங்கன்னா
14 மைனஸ் 11. அப்போ என்ன 14ல் 11 போனால் எவ்வளோ 13. அப்போ 11 14 மைனஸ் 13ன்னு சொல்லி வரப்போகுது. அப்போ சுருக்கின்னு கீழே இருக்க பார்த்தா ஒன்று கூடவாக இருக்கு. அப்போ இவரையும் சுருக்குனீங்கன்னு சொன்னால் கீழே வந்து ஒரு 15 மிச்சமாக இருக்க போகுது. அடுத்து இவரை சுருக்கணும். இவரை நான் சைடில் சுருக்கி காட்டுறேன். ஓகே, இவரை நான் சைடில் சுருக்கி காட்டுறேன். இவரை சைடில் சுருக்கி காட்டினேன்னு சொன்னால் 14CR+1 அப்படிங்கிறது 14 ஃபேக்டோரியலுக்கு கீழே 14 மைனஸ் R+1 ஃபேக்டோரியல். R+1 இப்போ எப்படி வச்சுக்கோங்க, உள்ளுக்கு சுருக்காதீங்க, இன்ட்டு R+1 ஃபேக்டோரியல். கீழே வந்து உங்களுக்கு யார் இருக்கிறாங்கன்னு சொன்னால் 14 ஃபேக்டோரியலுக்கு கீழே 14 மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் இன்டு ஆர் ஃபேக்டோரியல். ஈஸியாக சுருக்கப்படக்கூடியது. இந்த 14 ஃபேக்டோரியலும் இந்த 14 ஃபேக்டோரியலும் விட்டுப்படும். இவங்களை ஈஸியாக சுருக்கிடுவீங்க. R+1 ஃபேக்டோரியல் இருக்குது, இங்கே ஆர் ஃபேக்டோரியல் இருக்குது. அப்போ யார் பெரியார்? இவர் தானே பெரியார். அப்போ இதில் ஆர் ஃபேக்டோரியலும் இதுக்குள்ள R+1 ஃபேக்டோரியல் அப்படிங்கிறது R+1 ஃபேக்டோரியல் அப்படிங்கிறது R+1 ஆர் ஃபேக்டோரியல் தானே. அந்த ஆர் ஃபேக்டோரியலும் இந்த கீழே இருக்க ஆர் ஃபேக்டோரியல் விட்டுப்பட்டால் மேலே வந்து ஒரு R+1 மட்டும் மிச்சமாக. இங்கே இவர்கிட்ட யோசிங்க, ஆறுக்காக ஒரு நம்பர் போடுங்க, 10 போடுங்க. ஆறுக்காக 10ன்னு போட்டிங்கன்னு சொன்னால் இங்கே என்ன வர போகுது? மேலே 14 மைனஸ் 11. அப்போ 3 ஃபேக்டோரியல். ஆறுக்காக 10 போடுங்க. அப்போ கீழே 4 ஃபேக்டோரியல். அப்போ சுருக்கப்பட்ட 3 ஃபேக்டோரியல் 4, இங்கே 4 × 3 ஃபேக்டோரியல். அப்போ எதுவும் 4 மட்டும் மிச்சமாக இருக்கும். அப்போ இவரும் இந்த ஃபேக்டோரியல் வெட்டு போட்டு போச்சுன்னு சொன்னால் கீழே 14 மைனஸ் ஆர் மிச்சம். இப்போ இவரை சுருக்கினா உங்களுக்கு யார் மிச்சமாக வர போகிறா? எல்லாம் வெட்டு போட்டு போயிடும். இந்த R+1 கீழே வரும், இந்த 14 மைனஸ் ஆர் மேலே வரும். அப்போ 14 மைனஸ் ஆரை கீழே R+1. இதுங்க எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்கே பிரதியிட்டம்னு சொன்னால், ஓகே, பிரதியிட்டம்னு சொன்னால் எனக்கு என்ன வரப்போகுது சொல்லுங்க பார்ப்போம். இதுக்காக வேண்டி நீங்க போடலாம் 14 மைனஸ் ஆர். 14 மைனஸ் ஆரை கீழே R+1. இதுவும் வெட்டுப்பட்டு போயிட்டு எனக்கு கீழே ஒரு 15 இருக்கு. இதுவும் வெட்டுப்பட்டு போயிட்டு எனக்கு ஒரு மேலே ஒரு 2 இருக்கு, இங்கே ஒரு எக்ஸ் இருக்கு. அப்போ வரப்போது 2க்கு கீழே 15 இன்ட்டு இங்கே 14 மைனஸ் ஆர் கீழே R+1 இன்ட்டு எக்ஸ். இதுவாக காட்ட சொல்கிறாங்க. 2க்கு கீழே 5. 2க்கு கீழே எங்கனைக்குள்ள நாங்கள் மிஸ்டேக் போட்டோம். சாரி, இது வந்து 5. என்ன ஏன்னு நினைக்கிற 15 போட்டிருக்கிறேன்னா, இந்த இடம் வந்து 5, இது வந்து 5, இது வந்து 5, இந்த இடமெல்லாம் 5. ஓகே, அப்போ இது வந்து 5 5 இங்கே வந்து 5. ஓகே, 2க்கு கீழே 5 14 மைனஸ் ஆர் இன்ட்டு 5 தடவை R+1 இன்ட்டு எக்ஸை தான் காட்ட சொல்கிறாங்க. எனக்கு காட்டியாச்சு. இது வரைக்கும் தான் நம்மளுடைய புது சிலபஸை செய்யலாம். இதுக்கு பிறகு இதிலிருந்து ஆக இருக்கும்போது மேற்குறித்த வரியில் மிகப்பெரிய உறுப்பீட்டது மாறி பண்ணுவான்னு காண்க. இது நம்மளோட புது சிலபஸை இந்த விஷயம் இல்லை. நாங்கள் ஏன் சும்மா நேரத்தை செலவழிப்பான்னு உங்களுக்கு தேவையாக இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் அந்த ஒரு ஸ்கீம் எடுத்து பார்த்துக்கோங்க. இது தேவையில்லை. நம்மளோட புது சிலபஸில் இந்த மாதிரி கல்விகள். ரைட், நாங்கள் என்ன செய்வோம்? பி பாட்டுக்குள்ளே போவோம். கடிக்குள்ள வாங்க. அதில் என்ன கதைக்கிறாங்கன்னு சொல்லி பாருங்க. எனக்கு என்னவா சி அப்படிங்கிறது, ஓகே, சி அப்படிங்கிறது சி பெரிது அல்லது சமன், சி பெரிது அல்லது சமன் 0 என கொள்வோம். ஆர் ஒரு நேர்நிறை எண்ணாக இருக்க, ஆர் வந்து ஒரு நேர்நிறை எண்ணாக இருக்க இந்த 2க்கு கீழே R+C இன்ட்டு, ஓகே, இதை வந்து பகுதி பின்னமாக்க சொல்லி சொல்றோம்.
நாங்க 2 விதமா செய்யலாம். ஒன்று சாதாரணமான பகுதி புண்ணு. ஒருத்தர் இந்த கேள்வியை பார்த்தோன்னு எப்படி செய்யலாம்னு சொன்னால், ஓகே, 2க்கு கீழே 2க்கு கீழே ஆர் பிளஸ் சி இன்ட்டு ஆர் சக சி சக 2. இதை நீங்க பகுதி பின்னமாக எழுதுறதாக இருந்தால் சாதாரண முறை. இங்க வந்து பாருங்க, ஆர் பிளஸ் சி, இதுக்கு மேல வந்து ஒரு ஏ பிளஸ் அங்கிட்ட ஆர் பிளஸ் சி சக 2, ஆர் பிளஸ் சி சக 2க்கு மேல ஒரு பி. குறுக்க பெருக்கினீங்கன்னு சொன்னால் 2 வந்து உங்களுக்கு வரப்போகுது ஏ இன்ட்டு ஆர் சக சி சக 2 சக பி இன்ட்டு ஆர் சக சி. இருபுறமும் குணகங்களை சமன் செய்ய. இருபுறமும் குணகங்களை சமன் செய்ய. இருபுறமும் குணகங்களை சமன் செய்ய நீங்க சொல்லலாம். ஆர் வர்க்கத்தின் குணகத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பக்கத்து ஆர் வர்க்கம் உறுப்பே இல்லை, அப்ப 0. இங்க ஆர் வர்க்கம் உறுப்பு எங்க வரப்போகுது? இந்த ஓகே, ஆர் வர்க்கம் உள்ள ஆர் உறுப்பு. ஆர் உறுப்பு எங்க வரப்போகுது? இந்த ஏயும் ஆரும் பெருக்கப்பட்டா வரும். அப்போ ஏ. இங்க இந்த பியும் ஆரும் பெருக்கப்பட்டா வரும். அப்போ ஏசாக ஆறுண்ட 0 நம்மளுக்கு மாறிலி உறுப்பு பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்க மாறிலி உறுப்பு வந்து உங்களுக்கு வரப்போகுது 2. 2 சமன் இங்க வந்து ஏயை பெருக்கிறீங்கன்னு சொன்னால் ஏ இன்டூ சி சக 2, ஏ இன்டூ சி சக 2 சக பி இன்டூ சி, பி இன்டூ சி. இங்க பாருங்க, அப்போ இங்கேயும் ஏ இன்டூ சி பி இன்டூ சி, சியை நான் வந்து பொதுவாக எடுத்தால் ஏ சக பி இன்டூ சி சக 2a. 2a இது வந்து 2. எனக்கு மேல தெரியும் ஏ சக பி அப்படிங்கிறது 0. அப்போ 2a சமன் 2, ஏ சமன் 1 இருக்கும். ஏக்காக 1 கொண்டு போயிட்டு முதலாவது சமன்பாட்டில் பிரதிட்டீங்கன்னு சொன்னால் பி சமன் -1 வரும். அப்போ உங்களோட பகுதி பின்னம் வந்து வரப்போகுது 2க்கு கீழே ஆர் சக சி இன்டூ ஆர் சக சி சக 2. இது சமன் ஏ வந்து 1. அப்போ 1 கீழே ஆர் சக சி, பி வந்து -1. அப்போ -1 கீழே ஆர் சக சி சக 2. விளங்குச்சா? ஓகே, இதை வந்து நீங்க நேரடியா செய்யறதாக இருந்தா நாங்க இந்த மாதிரி கேள்விகளை வந்து நாங்க கிளாஸ்ல செய்திருக்கோம். இந்த கீழே உள்ளவர் சார்பா பகுதி பண்ணி நாங்கள் செய்யும்போது நாங்கள் இந்த மாதிரி கணக்கில் செஞ்சுருக்கோம். கீழே உள்ளவர் சார்பா எனக்கு மேலே உள்ளவரை உருவாக்க முடியுமா? உருவாக்கலாம் தானே. எப்படி உருவாக்கலாம்? இங்க பாருங்க, இந்த உறுப்புல இருந்து நீங்க என்ன செஞ்சீங்கன்னா சரி, இந்த உறுப்புல இருந்து இந்த உறுப்பை கழிச்சா உங்களுக்கு 2 வரும் தானே. இப்போ நீங்க இவரை எப்படி பகுதி பின்னமாக்கலாம்னு சொன்னால், நீங்க அந்த 2க்காக வேண்டி போடலாம். 2க்காக வேண்டி போடலாம். ஆர் சக சி சக 2ல இருந்து நான் கழிக்கிறேன் ஆர் சக சி. கீழே வந்து உங்களுக்கு என்ன வரப்போகுது? ஆர் சக சி சக 2 இன்ட்டு ஆர் சக சி. நான் கணக்குல எதுவும் மாற்றங்கள் செஞ்சிருப்பேனா? இல்லை, அதே 2 தான் இருக்கு. இப்ப தனித்தனியா பிரிச்சு விடுங்க. தனித்தனியா பிரிச்சுன்னா இந்த ஆசக சியம், இந்த ஆசக சி சக 2, இந்த ஆசக சி சக 2, இந்த ஆசக சி சக 2 கேன்சல் ஆகினா கீழே உங்களுக்கு வந்து 1 ஆசக சி மட்டும் மிச்சமா இருக்க போகுது. இங்க மைனஸ் ஆசக சியும் ஆசக சியும் பட்டு 2 கீழே ஆசக சி சக 2 மிச்சமா இருக்க போகுது. ஓகேவா? ஓகே, பிறகு சொல்றாங்க இதிலிருந்து என காட்டட்டும். இங்க பாருங்க, இதை பார்த்தா உங்களுக்கு என்ன வடிவத்துல இருக்கு? நான் வந்து இப்ப என்ன செஞ்சிருக்கேன்னு சொன்னால், ஓகே, 2க்கு கீழே ஆர் சக சி இன்டு அடுத்த உறுப்பை நான் வந்து போட்டுக்கிறேன் ஆர் சக 2 சக சி. இது சமன்
ஒன்றுக்கு கீழே ஆர் சக சியா, ஒன்றுக்கு கீழே ஆர் சக சி, ஒன்றுக்கு கீழே ஆர் சக சி மைனஸ் ஒன்றுக்கு கீழே ஆர் சக 2 சக சி. இப்படி போடலாம் தானே? இது என்ன வடிவத்தில் இருக்குது? எனக்கு வந்து இதுல ஒரு ஸ்பெஷலான வடிவம் தெரியும் உங்களுக்கு. இங்க பாருங்க, இவரை நீங்க வந்து ஒரு எஃப் ஆஃப் ஆர்னு சொல்லி எடுத்தீங்கன்னு சொன்னா, இவரை வந்து நீங்க ஒரு எஃப் ஆஃப் ஆர்னு சொல்லி எடுத்தீங்கன்னு சொன்னா இது என்னவாக இருக்கும் பாருங்க. ஆறு இருக்க இடத்துல ஆர் பிளஸ் 2 வந்திருக்கு. இது உங்களுக்கு எஃப் ஆஃப் ஆர் பிளஸ் 2 இருக்க போகுது. இவரை வந்து நான் ஒரு வி ஆர்னு சொல்லி எடுத்தால், வி ஆர்னு சொல்லி எடுத்தால் நான் என்ன செய்யலாம்? வி ஆர் அப்படிங்கிறது எஃப் ஆஃப் ஆர் மைனஸ் எஃப் ஆஃப் ஆர் பிளஸ் 2 இருக்க போகுது. இப்போ எனக்கு என்ன கேள்வி? இந்த இந்த விஆர் இந்த ஆசமனம்ல முதல் எண் உறுப்புகள் என்ற கூட்டு இதை பொது உறுப்பா வச்சு முதல் எண் உறுப்புகள் தானே கேட்கிறாங்க. அப்போ இது முதல் ஆறுக்காக 1 போட்டீங்கன்னா முதலாவது உறுப்பு, ஆறுக்காக 2 போட்டீங்கன்னா 2வது உறுப்பு. அந்த மாதிரி முதல் எண் உறுப்புகள் என்ற கூட்டு வைக்கலாம். இப்போ என்ன செய்யறேன்? ஆறுக்கு 1 போட்டேன்னு சொன்னா முதலாவது உறுப்பு வந்து எனக்கு வரப்போகுது எஃப் ஆஃப் 1 மைனஸ் எஃப் ஆஃப் 3. ஆறுக்காக நீங்க 2 போட்டீங்கன்னு சொன்னால் 2வது உறுப்பு வந்து உங்களுக்கு வரப்போகுது எஃப் ஆஃப் 2 மைனஸ் எஃப் ஆஃப் 4. அதே மாதிரி நீங்க ஆறுக்காக 3 போட்டீங்கன்னு சொன்னால், ஆறுக்காக 3 போட்டீங்கன்னு சொன்னால் 3வது உறுப்பு வந்து வரப்போகுது எஃப் ஆஃப் 3 மைனஸ் எஃப். அதே மாதிரி நீங்க ஆறுக்காக ஒரு 4 போட்டீங்கன்னு சொன்னால் V4 வந்து உங்களுக்கு வரப்போகுது எஃப் ஆஃப் 4 மைனஸ் எஃப் ஆஃப் 6. அப்படியே நான் எல்லா உறுப்புகளையும் நான் போட்டு 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 எழுதிக்கிட்டு வரேன். நான் ஆறுக்காக என்ன செய்கிறேன்? n-3 போட்டால் Vn-3 வந்து எனக்கு வரப்போகுது எஃப் ஆஃப் n-3 மைனஸ் எஃப் ஆஃப் n-1. அதே மாதிரி நான் ஆறுக்காக n-2 போடுறேன். போட்டால் Vn-2 வந்து எனக்கு வரப்போகுது எஃப் ஆஃப் n-2 மைனஸ் எஃப் ஆஃப். அதே மாதிரி நான் ஆறுக்காக n-1 போட்டேன். Vn-1 அப்படிங்கிறது எஃப் ஆஃப் n-1 மைனஸ் எஃப் ஆஃப் n+1. அதே மாதிரி ஆறுக்காக நான் வந்து ஒரு எண்ணை போட்டால் Vn வந்து எனக்கு சமனா இருக்க போகுது எஃப் ஆஃப் n மைனஸ் எஃப் ஆஃப் n+2. எனக்கு என்ன சொல்றாங்க? எனக்கு ஆர் சமன் 1ல இருந்து n வரைக்கும் விஆர் தானே கேட்குறாங்க. அப்படி நான் என்ன செஞ்சேன்னா சரி, இவங்க அவ்வளவு பேர்த்தையும் கூட்டினா சரிதான். இவங்க அவ்வளவு பேர்த்தையும் கூட்டும் போது பாருங்க எனக்கு என்ன வரப்போகுது V1 V2 V3 V4 up to Vn. அதை நான் போடலாம் சிக்மா சிக்மா ஆர் சமன் 1ல இருந்து n வரைக்கும் விஆர். இதுதான் இந்த கேள்வி. இவ்வாறு கூட்டும் போது பாருங்க, கூட்டும் போது வந்து உங்களுக்கு என்ன நடக்கும்னு சொன்னால், இங்க பாருங்க, இங்க பிளஸ் F3 இருக்கு, இங்க மைனஸ் F3 இருக்கு, அவங்க 2 பேரும் கேன்சல். இங்க F4 இருக்கு, இங்க மைனஸ் F4 இருக்கு, அவங்க 2 பேரும் கேன்சல். அதே மாதிரி இங்க F5 இங்க ஒரு F5 கேன்சல் ஆகிருக்கும், இவங்க 2 பேரும் கேன்சல் ஆகிருப்பான். இங்க பாருங்க, இங்க Fn இருக்கு, இங்க மைனஸ் Fn இருக்கு, அவங்க 2 பேரும் கேன்சல். இங்க Fn-1 Fn-1 கேன்சல். அதே மாதிரி இவங்களும் நேரம் கேன்சல் ஆகிருக்கும். உங்களுக்கு யாரு மிச்சமா இருக்க போறாங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல இங்க ஒரு எஃப் ஆஃப் 1 எஃப் ஆஃப் ஓகே எஃப் ஆஃப் 1 பிளஸ் ஒரு எஃப் ஆஃப் 2. இங்க உங்களுக்கு யாரு மிச்சமா இருக்காங்கன்னு சொன்னால் மைனஸ் எஃப் ஆஃப் n+1 மைனஸ் எஃப் ஆஃப் n+2. இவ்வளவுதான். இதுல கொண்டு வந்து பிரதியிட்டு விட்டீங்கன்னா சரி, உங்களுக்கு தெரியும் எஃப் ஆஃப் ஆர்ங்கிறது நாங்க என்னன்னு சொல்லி எடுத்திருக்கிறோம். எஃப் ஆஃப் ஆர் அப்படிங்கிறது 1/r+c 1/r+c. இப்படியாக இருந்தால் எனக்கு வரப்போகுது சிக்மா ஆர் சமன் 1ல இருந்து
n வரைக்கும் விஆர். இதுதான் இந்த கேள்வி. இது வந்து எஃப் ஆஃப் ஒன் ஆறுக்காக ஒன்றை போட்டிங்கன்னு சொன்னால் ஒன்றுக்கு சி சக ஒன்று. எஃப் ஆஃப் டூ ஆறுக்காக ரெண்டை போட்டிங்கன்னு சொன்னால் ப்ளஸ் ஒன்றுக்கு சி சக ரெண்டு. என் பிளஸ் ஒன் ஆறுக்காக என் பிளஸ் ஒன்னு போட்டிங்கன்னா மைனஸ் எஃப் ஆஃப் என் பிளஸ் ஒன். அப்போ மைனஸ் n plus 1 சகசி. இங்கே n plus 2 கொண்டாந்து போட்டிங்கன்னு சொன்னால் 1 over n plus 2 சகசி. இதுவா காட்ட சொல்றாங்க. இதை வந்து சுருக்குறாங்க என்ன. ஓகே, இவங்க ரெண்டு பேர்த்தையும் இந்த ரெண்டு டேர்மும் ஓகே, இதை வந்து சுருக்குறோம். அப்போ சுருக்கினா என்ன வர போகுது, இங்கே ஒரு சி சக ரெண்டு சி சக ஒன்று. அப்போ சி சக ஒன்று சக ரெண்டுக்கு கீழே சி சக ஒன்று இன்ட்டு சி சக ரெண்டு மைனஸ் ஒன்றுக்கு என் சக ஒன்று சகசி மைனஸ் ஒன்றுக்கு என் சக ரெண்டு சகசி. அவர் சுருக்கினீங்கன்னு சொன்னால் 2c சக மூன்றுக்கு கீழே சி சக ஒன்று இன்ட்டு சி சக ரெண்டு மைனஸ் ஒன்றுக்கு என் சக ஒன்று சகசி மைனஸ் ஒன்றுக்கு என் சக ரெண்டு சகசி. 2c சக மூன்று இதான் காட்ட சொல்றாங்க. இதுல வந்து என்ன செய்யட்டா, இந்த தொடர் ஒருங்கும்னு காட்டி அதன் கூட்டுத்தொகையை கண்டுபிடிக்கிட்டான். ஓகே, இப்போ எனக்கு என்ன சொல்றாங்கன்னு சொன்னால், இந்த 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 தொடரில் நான் முதல் எண் உறுப்புகள் கூட்டுத்தொகை நான் கண்டுபிடிச்சிருக்கேன். நீங்க முடிவிலி உறுப்புகளை கண்டு கூட்டினீங்கன்னு சொன்னாலும் அதன் பெருமானம் வந்து ஒரு வரையறுத்த பெருமானம் சொல்லி காட்டி அந்த பெருமானத்தை கண்டுபிடிக்கிட்டான். இப்போ நான் என்ன செய்யலாம்னு சொன்னால், சிக்மா முடிவிலி உறுப்புகள் என்ற கூட்டுத்தொகையை ஆசமன் ஒன்றுல இருந்து முடிவிலி வரைக்கும் விஆர் நான் எப்படி போடலாம். முதல் எண் உறுப்புகள் என்ற கூட்டுத்தொகையை எனக்கு நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கிறேன், முதல் எண் உறுப்புகள் என்ற கூட்டுத்தொகையை கண்டுபிடிச்சிருக்கிறேன். இப்போ எண் வந்து என்ன செய்ய போகுது, முடிவிலி உறுப்புகள் என்ற கூட்டுத்தொகைன்னு சொன்னா உறுப்புகள் என்ற எண்ணிக்கை வந்து எனக்கு முடிவிலியா அணுக போகுது. இரண்டு பெருமானம் எனக்கு தெரியும் தானே. அப்ப என்ன செய்யலாம், எண் வந்து எனக்கு முடிவிலி அணுகும் போது 2c சக மூன்றுக்கு சி சக ஒன்று இன்டு சி சக ரெண்டு மைனஸ் ஒன்றுக்கு என் சக ஒன்று சகசி மைனஸ் ஒன்றுக்கு என் சக ரெண்டு சகசி. இப்போ எண்ணுக்காக வேண்டி ஒரு முடிவிலியை கொண்டாந்து போட்டோம்னு சொன்னால் என்ன நடக்கும்னு சொன்னால், எண் வந்து ரொம்ப பெரிய எண். இங்கே வந்து எனக்கு முடிவிலி சம்மந்தப்படவே இல்லை. அப்போ எனக்கு நேரடியாக வரப்போகுது 2c சக மூன்றுக்கு சி சக ஒன்று இன்ட்டு சி சக ரெண்டு. இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி பாருங்க. நீங்க எண்ணுக்காக வந்து ஒரு முடிவிலியை கொண்டாந்து போட்டீங்கன்னு சொன்னால் ஒரு வரையறுத்த நம்பரை ரொம்ப பெரிய நம்பரால நீங்க பிரிக்கிறீங்க. பிரிச்சா என்ன செய்யும், இப்போ ஒன்றை வந்து நீங்க ரொம்ப பெரிய நம்பரால பிரிச்சீங்கன்னு சொன்னா அது கிட்டத்தட்ட பூஜ்ஜியத்தான ஒன்றுக்குள்ள முடிவிலி வந்து பூஜ்ஜியம் மைனஸ் பூஜ்ஜியம் இங்கேயும் பூஜ்ஜியம். நமக்கு என்ன வரப்போகுது, முடிவிலி உறுப்புகள் என்ற கூட்டுத்தொகை வந்து ஆர் சமன் ஒன்றுல இருந்து முடிவிலி வரைக்கும் விஆர் வந்து நமக்கு எதுக்கு சமனா இருக்க போகுது, 2c சக மூன்றுக்கு கீழே சி சக ஒன்று இன்ட்டு சி சக ரெண்டு. ஓகே, அவங்க சியை பத்தி என்ன சொல்லியிருக்கிறாங்க, இங்க சி வந்து ஒரு நேரின், சி வந்து பெருகு பூச்சின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இது வந்து என்னது, இது ஒரு சி ஒரு வரையறுத்த எண்ணாக இருக்கு. இங்க சி வந்து மைனஸ் ஒன்றையோ மைனஸ் ரெண்டையோ எடுக்காது. இது ஒரு வரையறுத்த பெருமானத்தை தான் எடுக்கும் அப்படின்னு சொன்னால் இது ஒரு முடிவுள்ள பெருமானம். இது வந்து ஒரு மெய்யன், இந்த நம்பர் வந்து ஒரு மெய்யன். எனவே எனவே தொடர் ஒருங்கும் அந்த முடிவெளி உறுப்புகள் கூட்டுத்தொகை இதுவா இருக்கும். அது தெளிவா எழுதிவிட்டீங்க. ஓகேவா, ரைட். அடுத்து பாருங்க, ஈக்கு உகந்த பெருமானங்களுடன் இக்கூட்டுத்தொகையை பயன்படுத்தி இதுன்னு சொல்லி காட்டட்டான். நான் இப்ப என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்னு சொன்னால், ஓகே, நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்னு சொன்னால் சிக்மா ஆர் சமன் ஒன்றிலிருந்து முடிவிலி வரைக்கும்
முடிவெளி வரைக்கும் விஆருங்கிறது என்ன, ரெண்டுக்கு கீழே ஆர் சக சி இன்டு ஆர் சக சி சக 2. இது வந்து எனக்கு எதுக்கு சமனாக இருக்குது, 2c சக 3க்கு கீழே சி சக 1 இன்டு சி சக 2. இப்போ எனக்கு அங்க யாரை பத்தி கதைக்கிறாங்கன்னு சொன்னால், சிக்மா ஆர் சமன் 1லிருந்து முடிவிலி வரைக்கும் 1 கீழே ஆர் சக 2, 1க்கு கீழே ஆர் இன்டு ஆர் சக 2. நான் யோசிக்கிறேன், இது 2ங்கிறது மாறிலி தானே, இந்த 2ங்கிறது மாறிலி தானே, அந்த 2 நீங்க வெளியெடுக்கலாம் தானே. ஓகே, அந்த 2 வெளியெடுத்தா இங்க உங்களுக்கு என்ன வரப்போகுது, இங்க 1 இங்க 2. இந்த 2 நான் இங்க பிரிச்சு விடுறேன், பிரிச்சா எனக்கு என்ன வரப்போகுது, பிரிச்சா எனக்கு இங்க நிக்கிற ஆஃப் 1 வரும், இங்க 2ன்னு சொல்லி. ஓகே, இப்போ இதை வச்சு யோசிப்போம், சிக்கு நீங்க எந்த பெருமானத்தை போட்டோம் உங்களுக்கு இந்த தொடர் வரும். நேரடியா சொல்லலாம், சீக்காக பூச்சியத்தை போட்டீங்கன்னா சரி, இங்க சி வந்து பூச்சத்தையும் முடைக்கணும்னு சொல்லிடுறாங்க, சி பெரியது அதே சமயம் சீக்கு பூச்சியத்தை போடலாம். அப்ப சீக்காக பூச்சியத்தை போட்டீங்கன்னு சொன்னா இந்த தொடர் இதண்ட கூட்டத்தொகை வந்து உங்களுக்கு வரப்போகுது 3 கீழே 2 இன்டு 1:2 3/4 3/4. அதே மாதிரி அடுத்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க, சிக்மா ஆர் சமன் 1லிருந்து முடிவெளி வரைக்கும் r+1:r+3 r+1:r+3. சீக்காக எந்த பெருமானத்தை போட்டா சரி, சீக்காக 1 போட்டா சரிதானே. அப்போ சீக்காக 1 போட்டீங்கன்னு சொன்னால் 5 மேல 2 இன்டு சீக்காக 1 போட்டீங்கன்னா 2, சீக்காக 1 போட்டீங்கன்னா 3. இப்போ என்ன வரப்போகுது, 5 கீழே 2 6, 6 2 12 என்பது. இப்போ எனக்கு என்ன சொல்றாங்க, எனக்கு சொல்றாங்க 1 கீழே 3 சக இது வந்து இதுன்னு காணலாம். நான் வந்து ஆர்ஹெச்எஸ் எடுப்போம், ஆர்ஹெச்எஸ்ல எனக்கு இருக்குது 1 கீழே 3 சக சிக்மா ஆர் சமன் 1லிருந்து முடிவெளி வரைக்கும் 1 கீழே r+1:r+3. இது வந்து 1 கீழே 3 சக இதுக்காக வேண்டி போடலாம் 5 கீழே 12. ஏன்னா மேலே கீழையும் ஒரு 4 பெருக்கிக்கிறேன். அப்போ 5 4 9க்கு கீழே 12, 9 12 மேலால சுருக்கலாம், 3ஆல சுருக்கலாம், 3ஆல சுருக்கினால் 3 கீழே 4, 3 கீழே 4க்காக என்ன செய்யலாம், இது சிக்மா ஆர் சமன் 1லிருந்து முடிவெளி வரைக்கும் 2 கீழே r இன்டு r+1. இவ்வளவு நான் விஷயம், இது ஒரு சரியான சிம்பிளான கவலை, இது பெரிய விஷயம் எதுவும் இல்லை. ஓகேவா, இவ்வளவுதான் ஒரு முழு எஸ்ஸே. ரைட், நாங்கள் என்ன செய்வோம் அடுத்ததுல நம்மளோட அடுத்த கேள்வியை